தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்னைக்கு பக்கத்தில் வண்டர்லா அமைக்க தமிழக அரசு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு விஜய் இன்ஃபோ. நம்ம தமிழ்நாட்டில் பல பொழுதுபோக்கு பூங்கா இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கிற அதிசயம், பிளாக் தண்டர், விஜிபி இதெல்லாம் இருந்தாலும் வண்டர்லா போயிட்டு வரணும்னு பல பேர் நினைக்கிறாங்க. இந்த வண்டர்லா அம்யூஸ்மெண்ட் பார்க் இப்போ இந்தியாவில் கொச்சி, பெங்களூர் அண்ட் ஹைதராபாத்தில் இருக்குது. 4வதா ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் கட்டிட்டு இருக்காங்க. இப்போ 5வதா நம்ம தமிழ்நாட்டில் கட்டுறதுக்கு பூமி பூஜை போட்டிருக்காங்க. யாருடையது இந்த வண்டர்லா? இவங்களோட பொழுதுபோக்கு பூங்கால அப்படி என்ன இருக்கு? இந்தியாவினுடைய மிகப்பெரிய பொழுதுபோக்கு பூங்கால வண்டர்லாவும் ஒண்ணுங்க. இது கர்நாடகா ஸ்டேட்ல இருக்கிற பெங்களூர்ல இருந்து ஒரு 28 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற பிடதி என்ற ஊர் அருகே இதனோட தலைமையிடம் இருக்கு. இது வண்டர்லா ஹாலிடேஸ் லிமிடெட் அந்த கம்பெனிக்கு சொந்தமானது. 2000வது வருஷம் கோச்சிசேப் சிட்லப்பிள்ளை என்பவர் கேரளாவில் கொச்சியில் வீகாலேண்ட் என்ற பெயரில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நீர் விளையாட்டுகளை மையமாக வச்சு ஒரு கேளிக்கை பூங்காவை தொடங்கினார். இதில் இவர் ஒரு 72 கோடியை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார். இவர் யார்னா, நமக்கு நல்லா தெரிஞ்ச வீகார்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கம்பெனியோட நிறுவனர் மற்றும் தலைவர். இந்த வீகாலேண்டோடைய மிகப்பெரிய வெற்றியை தொடர்ந்து 2005வது வருஷம் பெங்களூரில் ஒரு 105 கோடி ரூபாய் செலவில் பெரிய அளவிலான இன்னொரு பொழுதுபோக்கு பூங்காவை உருவாக்க முடிவு செஞ்சு அதுக்கு ஒண்டர்லான்னு பேர் வச்சாங்க. இது பார்த்தீங்கன்னா 82 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டிருக்கு. இதை ஒரு பிராண்டாக மாற்றுவதற்கு 2011 வீகாலேண்டை வண்டர்லா கொச்சின்னு பெயர் மாற்றினாங்க. அதுக்கப்புறம் 2016 வண்டர்லா ஹைதராபாத்தில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ 5வது பிரான்ச்சாக பார்த்தீங்கன்னா சென்னையில் அமைக்க போகிறாங்க. இந்த அக்ரிமெண்ட் 2015வது வருஷம் அதிமுக ஆட்சியில் இருக்கிறப்பவே போடப்பட்டுச்சு. ஆனால் 8 வருஷமாக இந்த வண்டர்லா அமைக்கும் பணி தடைபட்டு இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு அரசு எல்பிடின்னு சொல்லக்கூடிய லோக்கல் பாடி டேக்ஸ் அதிகமாக இருக்கிற பிரச்சனைன்னு சொன்னாங்க. நம்ம மாநில அரசு பார்த்திங்கன்னா 18% ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் 10% எல்பிடி போடுறாங்க. இதனால் இந்த வண்டர்லா அதனோட திட்டத்தை சென்னையில் ஆரம்பிக்கிறதுல ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போ கோச்சிசேப் சிட்லப்பிள்ளையோட மகன் அருண் கே சிட்லப்பிள்ளை தான் வண்டர்லாவை நடத்துகிறாரு. இவர் தமிழக அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு 10 வருஷத்துக்கு வரி விலக்கு வாங்கியிருப்பதா சொல்கிறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா இதை ஸ்டார்ட் பண்ண எல்லா அனுமதியும் தமிழ்நாடு அரசுக்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. அதனால தான் வண்டர்லா 8 வருஷத்துக்கு அப்புறம் சென்னையில் இருந்து ஒரு 45 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள திருப்போரூர் தாலுக்காவில் இல்லலூர் கிராமத்தில் 62 ஏக்கரில் அமைக்க போகிறாங்க. இது ஒரு 2 வருஷத்துக்குள்ளே கட்டி முடிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கிற சிறப்பம்சத்தை இந்த வீடியோ மூலிமா பாருங்கள்.
இந்த வண்டர்லா சென்னையில் வந்த பிறகு அதனோட டிக்கெட் விலை எப்படி இருக்குன்னா, மினிமம் ஒரு 1000 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் ஒரு 3000 ரூபாய் வரைக்கும் இருக்கும். இவங்க ஒரு காலையில் 11 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இவங்களோட பிரான்ச்சஸில் இப்போ ஓப்பனில் இருக்குது. வார இறுதி நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி வரைக்கும் கூட ஓப்பனில் இருக்கும். இவங்க டிக்கெட் மூலிமா பல தள்ளுபடிகளையும் தராங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் முன்பதிவு செஞ்சுட்டு டிக்கெட் வாங்குறவங்களுக்கு ஒரு தள்ளுபடி, குழுவாக வரவங்களுக்கு ஒரு சிறப்பு தள்ளுபடி, அதுவே கார்ப்பரேட் அந்த மூலிமா வர்றவங்களுக்கு ஒரு சிறப்பு தள்ளுபடி, விளம்பரங்கள் மூலிமா அவங்க தள்ளுபடி அறிவிச்சு அதன் மூலிமாவும் டிக்கெட் வாங்கிக்கலாம். காம்போ டிக்கெட்னு இவங்க ஆஃபர் போடுறாங்க. சீசன் பாஸ் அப்படின்னும் இவங்க டிக்கெட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நம்ம மாணவர்களுக்கு சிறப்பு தள்ளுபடியும் அறிவிச்சிருக்காங்க. அதாவது வயதானவர், மூத்த குடிமகன்கள்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கும் ஒரு சிறப்பு தள்ளுபடி இருக்குது. இப்படி பல சிறப்பு தள்ளுபடிகளும் அவங்களோட வண்டர்லாவில் இருக்குது. இது பெங்களூர் உள்ளிட்ட பல பிரான்ச்சஸில் இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு இருக்குது. இவங்களோட வண்டர்லாவில் மேக்ஸிமம் வாட்டர் ரைட்ஸ் அதிகமாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ரைடு, த்ரில் ரைடு மற்றும் குடும்பத்திற்கு ஏற்ற சவாரி போன்ற பல வகையான ரைடுகள் இந்த வண்டர்லாவில் கண்டிப்பாக இருக்கும். மற்ற அம்யூஸ்மெண்ட் பார்க்கை விட இந்த வண்டர்லாவில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு செப்பரேட்டாக ஃபீல் ஆகும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நன்றி.